Hi positive students, 12th max, example 2.35, find the cube roots of root 3 plus I ன்னு சொல்லியிருக்காங்க. cube rootsங்கிறதுனால z cube equal to root 3 plus I ன்னு எடுத்துக்குங்க. இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மு, நம்ம போலார் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் சம்மை நம்ம போடலாம். ஸோ z cube equal to r into cos theta plus I sin theta. ஃபஸ்ட் இதில் ஆர் கண்டுபிடிக்கணும் அண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஆர்னா ரூட் எடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. கொஷின் அப்படியே ரூட் எடுங்க. ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐக்கு முடியும் என்ன இருக்குதா அர்த்தம், 1 இருக்குது தான் மீனிங்கு. ஸோ 1 ஸ்கொயர். ஸ்கொயருக்கும் ரூட் 3க்கும் கேன்சல் ஆகிடும், ரூட்டுக்கும் 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 + 1 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் y by x. ஆல்ஃபா கண்டுபிடிச்சி தான் நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒய்னா ஒன்றும் கிடையாது, செகண்டாக இருக்க நம்பர் ஒய்யு, ஃபஸ்ட்டாக இருக்க ரூட் 3 வந்து எக்ஸ்ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ tan inverse ஆஃப் ஒய்க்கு பதிலாக 1ம் எக்ஸுக்கு பதிலாக ரூட் 3யும் சப்ஸ்டிட் பண்ணோம். tan inverse ஆஃப் tan, இந்த 1/3 நம்ம ரேடியனில் எழுதுனா π/6ன்னு எழுதலாம். tan inverse tan கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் யார் கிடைப்பாங்கன்னா π/6. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/6. இப்போ இந்த ஆல்ஃபா நம்ம தீட்டாவை மாற்றணும், அதுக்கு இந்த குவாட்ரண்ட் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். கொஷின் பாருங்கள், ரூட் 3யும் ப்ளஸில் இருக்குது, இங்கே ஐக்கு முன்னாடியும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ்னால் அது என்னது, ஃபஸ்ட் குவாட்ரண்டில் வந்துடும். ஃபஸ்ட் குவாட்ரண்டில் பாருங்கள் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ தீட்டானாலும் ஆல்ஃபானாலும் ஒன்று தான். அப்போ ஆல்ஃபா எடுத்து நம்ம என்ன போட்டுக்கலாம், தீட்டா ஈக்குவல் டு π/6ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம r ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், z தீட்டா ஈக்குவல் டு π/6 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z கியூப் r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ z கியூப் ஈக்குவல் டு r காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. ஸோ ஆருக்கு பதிலாக 2வும் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக π/6ம் போடுங்க, ப்ளஸ் I sin π/6. இப்போ இந்த கியூப் வந்து இந்த 2க்கும் வரும், இந்த ஹோல் டேர்முக்கும் வரும். இந்த கியூப் இந்தாண்ட வரும்போது 1/3 வரும். அப்போ 2^1/3 காஸ் π/6 ப்ளஸ் I sin π/6 த ஹோல் பவர் 1/3. ஸோ 2^1/3, இந்த π/6 2k பை ஆட் பண்ணுங்க, காஸ் π/6 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் I sin π/6 ப்ளஸ் 2k பை த ஹோல் பவர் 1/3. இந்த இடத்துல இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், 6 2s are 12, 2^1/3 காஸ் பை 6 2s are 12, 12k π/6 ப்ளஸ் I sin பை ப்ளஸ் 12k π/6 த ஹோல் பவர் 1/3. ஸோ 2^1/3 காஸ், இந்த டிமார்கன்ஸ் லா படி இந்த 3 வந்து கீழே வந்துடும். அப்போ 6 3s are 18, இங்கேயும் வந்துடும் இங்கேயும் வந்துடும். இப்போ பை ப்ளஸ் 12k π/6 3s are 18 போட்டுங்க, ப்ளஸ் I sin பை ப்ளஸ் 12k π/18. ஸோ இந்த சம்மை பாருங்கள், ஃபஸ்ட்லேயே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ k ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம், அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், அண்ட் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அந்த 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ z ஈக்குவல் டு 2^1/3 காஸ் பை, இந்த இடத்துல 0 போட்டால் இந்த இடமே என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும், /18 ப்ளஸ் I sin பை ப்ளஸ் 0/18. ஸோ 2^1/3 காஸ் பை ப்ளஸ் 0 π/18 ப்ளஸ் I sin π/18. நெக்ஸ்ட் k ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க, z ஈக்குவல் டு 2^1/3 காஸ் பை ப்ளஸ், இந்த k இருக்க இடத்துல 1 போட போகிறேன். அப்போ 12 × 1 12 பைன்னு கிடைக்கும், 12 π/18 ப்ளஸ் I sin பை ப்ளஸ் 12 π/18.
2 power 1 by 3 cos pi plus 12 by 13 by 18 plus I sin 13 pi by 18. Next k equal to 2 substitute பண்ணுங்க. Z equal to 2 power 1 by 3 cos pi plus இந்த k க்கு பதிலா 2 போடுங்க. 12 2s are 24. So 24 pi ன்னு கிடைக்கும். So 5 plus 24 pi divided by 18 plus I sin pi plus 24 pi by 18. 2 power 1 by 3 cos pi plus 24 pi என்னன்னு சொல்லலாம் 25 by 18 plus I sin 25 by 18. So 2 power 1 by 3 cos இந்த இடத்த எப்படி செப்பரேட் பண்ணலாம்னா 25ல எத்தனை 18 இருக்கு 1 இருக்கு அப்போ ஒரு பைன்னு போட்டுக்குங்க 25ல 18 போயிடுச்சுன்னா என்ன வரும் 7 பை வரும் 7 பை 18 போட்டுக்குங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டுங்க ஏன்னா அதை செப்பரேட் பண்ணும்போது அப்படி வரும் ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் போட்டு I sin pi plus 7 by 18 போட்டுக்குங்க. That's all. Thank you.